سفيها. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் அநேகமானவர்கள் சத்தியத்திலே புரள்கிறார்கள். சத்தியமே தன்னுடைய வாழ்க்கை என்று ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கெடுத்தாலும் சத்தியம், எதை செய்தாலும் சத்தியம். தன்னுடைய அற்பமான பொருளாதாரத்துக்காக வேண்டி சத்தியம் பண்ணுகிறான். அந்த பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக, குறுகிய ஒரு லாபத்தை அறிந்து கொள்வதற்காக சத்தியம் பண்ணுகிறான். ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது சத்தியம் பண்ணுகிறான். ஒரு தேவை என்று வருகின்ற பொழுது சத்தியம் பண்ணுகிறான். இந்த துனியாவுடைய எல்லா காரணத்துக்காகவும் சத்தியத்திலே மூழ்கிறான். அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதன் சத்தியம் பண்ணினால் அந்த வாக்கை, அந்த வாக்குறுதி, அந்த சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும். அதை முறித்து கொண்டால், அந்த சத்தியத்தை முறித்து கொண்டால் அதற்கு குற்ற பரிகாரம் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது, குர்ஆன் பேசிக்கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய சத்தியத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். முதலாவது வீண் சத்தியம். தன்னுடைய உள்ளத்தால் உறுதி கொள்ளாமல் வெறுமனை வார்த்தைகளால் மட்டும் பேசிவிடுகிறான், சத்தியம் பண்ணிவிடுகிறான். உதாரணமாக, நான் சத்தியம் பண்ணுகிறேன், வல்லாஹி அவன் மௌத்தாகிவிட்டான், வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக அவன் திருடுவதை நான் கண்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறான். இந்த சத்தியத்தில் எந்த விதமான வாக்குறுதியோ உறுதியோ இல்லை. அதனால் இந்த சத்தியத்துக்கு மார்க்கத்தில் தண்டனை கிடையாது, குற்ற பரிகாரம் கிடையாது. இன்னொரு மனிதன் சத்தியம் பண்ணுகிறான், உள்ளத்தில் உறுதி கொள்கிறான், வார்த்தையில் உறுதி கொள்கிறான். இவன் எப்படி சத்தியம் பண்ணுகிறான்? உதாரணமாக, நான் உன்னுடைய கடனை வல்லாஹி அல்லாஹின் சத்தியமாக உன்னுடைய கடனை நான் அடைப்பேன், அல்லது வல்லாஹி அல்லாஹின் சத்தியமாக உன்னுடைய வீட்டுக்கு நான் வருவேன், அல்லது வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக உன்னுடைய மகளை நான் திருமணம் முடிப்பேன், அப்படி என்று சொல்லி சத்தியம் பண்ணுகிறான். இந்த சத்தியத்தில் வாக்குறுதி இருக்கிறது, சொல்லில் உறுதி இருக்கிறது. இந்த சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த சத்தியத்தை முறித்து கொண்டால் குற்ற பரிகாரம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது, குர்ஆன் பேசுகிறது. அன்பு சகோதரர்களே, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தன் குடும்பத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறான், அதனால் அந்த குடும்பம் பாதிப்படைகிறது, துன்புறுத்தப்படுகிறது என்றால் உடனே அந்த சத்தியத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? முறித்து கொள்ள வேண்டும். முறித்து குற்ற பரிகாரம் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்தலஜ்ஜ ஃபீ அஹ்லிஹி பியமீனின், தன் குடும்பத்தார் துன்புறுத்தும் வகையில் தாம் செய்த சத்தியத்தில் பிடிவாதமாக இருப்பது ஃபஹுவ அஅலமு இஸ்மன், அவர் செய்யும் பெரும் பாவம் என்றாங்க. லியபர்ர யக்னில் கஃபாரத்த, எனவே அவர் சத்தியத்தை முறித்து நன்மை செய்யட்டும் என்றாங்க. அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யட்டும் என்றாங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, இப்போ இந்த சத்தியத்தை முறித்து கொண்டால் எப்படி குற்ற பரிகாரம் செய்வது? குர்ஆன் சொல்கிறது, ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஷரத்தி மசாகின், 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். முதலாவது கண்டிஷன், 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். எப்படி? மின் அவ்ஸதி மா துத்இமூன அஹ்லிக்கும், நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையில் இருந்து 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இரண்டாவது கண்டிஷன், அவ் கிஸ்வத்துஹும், அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும். மூன்றாவது, அவ் தஹ்ரீரு ரகபா, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இதுக்கு எதுக்கும் சக்தி இல்லை என்றால் பமல்லம் யஜிது ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாம், 3 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.